படத்தோட தொடக்கத்துல அழகான பச்சை தவக்கலைய காட்டுறாங்க. அந்த தவக்கலை என்ன பண்ணுது? அது ஃப்ரெண்டான நண்டு கிட்ட வேடிக்கையா பேசிக்கிட்டு இருக்கு. அடுத்த சீன்ல பார்க் ஒண்ண காட்டுறாங்க. அங்க ஒரு பெரிய ஸ்கிரீன்ல மேஜிக்கல் மூவி ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த மூவிய இந்த பச்சை தவக்கலை மெய்மறந்து பார்த்துக்கிட்டு இருக்க, அந்த படத்துலயும் ஒரு தவக்கலைய காட்டுறாங்க. அந்த தவளைய மாய அம்பு தாக்குனதுனால தவளை அழகான இளவரசியா மாற, அவள அழகான இளவரசன் திருமணம் பண்ற மாதிரி இங்க காட்சி காட்டப்படுது. இந்த மூவிய பார்த்த நம்ம பச்சை தவக்கலைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லாம, இந்த தவளையும் அது எப்ப அழகான இளவரசியா மாறப் போகுதுன்னு நினைப்பிலேயே கனவு கண்டுட்டு இருக்கு. ஏன்னா இந்த தவளையையும் ஒரு மாய அம்பு தாக்கும். அதனால இதுவும் ஒரு அழகான இளவரசியா மாறும் அப்படின்றது தான் அந்த கனவு. உடனே அந்த தவளை என்ன பண்ணுது? பார்க்ல நிறைய பேர் வில்லம்பு பயிற்சி பண்ணிட்டு இருக்க, அங்க போயிட்டு அந்த டார்கெட் போர்டு மேல ஏறி நின்னுட்டு இருக்கு. ஏன்னா அவங்க விடுற அம்பு தவளைய தாக்கி அது ஒரு அழகான இளவரசியா மாறும் அப்படின்றதுல தவளை இங்க உறுதியா இருக்கு. இப்போ இதுல ஒருத்த அம்பு விட நம்ம தவளையோ அதை தாவி பிடிக்க, ஆனா இங்க எந்த ஒரு மாயாஜால நிகழ்ச்சியும் நடக்கல. அதனால தவளை இளவரசியா மாறல. இதனால தவளையோட கனவு இந்த இடத்துல சிதைக்கப்படுது. மேலும் இதே பார்க்ல ஒருத்தர் கால்ஃப் விளையாடிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இந்த இடத்துல ஹீரோவோட அப்பா ஹீரோ கிட்ட அவருடைய ஃப்ரெண்டோட பொண்ணை நீ திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோ எதுவும் சொல்லாம மறுக்க, அவருடைய அப்பா என்ன பண்றாரு? ஹீரோவை கால்ஃப் போட்டிக்கு விளையாட கூப்பிடுறாரு. அவர் என்ன சொல்றாரு? இந்த கால்ஃப் பால யார் கரெக்டான பாயிண்ட்ல போடுறாங்களோ அவங்க சொல்றதை தான் மத்தவங்க கேட்கணும் அப்படின்ட்டு கால்ஃப் போட்டிக்கு ஹீரோவை கூப்பிடுறாரு. ஹீரோ இப்போ கோல்ஃப் பால அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த பால் அப்படியே வானத்துல பறந்து போகும்போது, இத பார்த்த தவளை அத வாயால புடிச்சு இங்க இருக்க ஒரு ஏரிக்குள்ள விழுது. இப்போ ஹீரோவும் ஹீரோவோட தங்கச்சியும் ஏரிக்கிட்ட வராங்க. ஏரிக்கிட்ட இவங்க பார்க்கும்போது, ஏரியில இருந்து ஒரு அழகான பெண் வாயில கால்ஃப் பாலோட வருத பார்க்குறாங்க. ஹீரோ இப்போ அந்த ஏரியில இருக்க பொண்ணுகிட்ட உனக்கு ஏதாவது அடிபட்டு இருக்கா அப்படின்னு கேட்க, அந்த பொண்ணும் தவளையோட பாஷையில பேச ஹீரோக்கு இங்க ஒண்ணுமே புரியல. வேற வழி இல்லாம ஹீரோ அந்த பொண்ண ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க அவள டாக்டர் செக் பண்றாங்க. இப்போ டாக்டர் அவளோட வாயில டெம்பரேச்சர் மிஷினை வைக்க, இது என்னன்னு அவளுக்கு புரியாம இருக்க, இதனால டாக்டர் ரொம்ப குழப்பத்துல இருக்காரு. கட் பண்ணா இந்த பக்கம் ஹீரோவும் ஹீரோவோட தங்கச்சியும் அவங்க அப்பாவை கால்ஃப் மைதானத்துல திரும்பவும் பார்க்க வந்திருக்காங்க. ஹீரோவோட அப்பா திரும்பவும் அந்த பொண்ணை பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. அது என்னன்னா, ஹீரோவோட அப்பா அவருடைய ஃப்ரெண்டோட மகளுக்கு ஹீரோவை திருமணம் செய்ய ஆசைப்பட்டுட்டு இருக்காரு. அத ஹீரோ கிட்ட சொல்றாரு. ஆனா ஹீரோ அதை ஒத்துக்க மறுக்கிறாரு. ஹீரோவோட அப்பா சொல்றாரு, நான் உனக்காக என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். எனக்கோசம் நீ அந்த பொண்ண மட்டும் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட கெஞ்சுறாரு. ஆனா நம்ம ஹீரோ சோகமா அந்த இடத்த விட்டு அங்கிருந்து நடந்து போறாரு. கட் பண்ணா தவளையா இருந்து மனுஷியா மாறின அந்த பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணு தான் நம்ம படத்தோட ஹீரோயின். ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் பெட்ல இருந்து கண் முழிக்க அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஒரே குழப்பமா இருக்காங்க. காரணம் என்னன்னா, நான் எப்படி இப்படி மாறினேன் அப்படின்ட்டு அவங்க கை கால் எல்லாத்தையுமே அசைச்சு அசைச்சு பாக்குறாங்க. எதுக்காகனா அவங்க தவளையா இருந்து இப்ப மனுஷியா மாறி இருக்காங்க. அதனால ஹீரோனி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இங்க பெட்ல இருந்து எழுந்து நின்னு எல்லாம் பாக்குறாங்க. கால் கை எல்லாத்தையும் அசைச்சு பாக்குறாங்க. அவங்களால இப்ப நடக்கவும் முடியுது. ஒருவேளை இதெல்லாம் கனவா இருக்குமோ அப்படின்ட்டு அவங்களே அவங்க முகத்தை கிள்ளி பாத்துக்கிறாங்க. ஆனா இங்க ஹீரோயின் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் திடீர்னு நடக்குது. அது என்னன்னா, அவங்க திரும்பவும் தவளையா மாற ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்துல தான் ஹீரோவும் ஹீரோவோட தங்கச்சியும் ஹீரோயினை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. ரூமுக்குள்ள வரும்போது ஹீரோயினோட ட்ரெஸ் மட்டும் இருக்கு. ஆனா ஹீரோயினை அங்க காணோம். அவ எங்க போயிருப்பா அப்படின்ட்டு இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ ஹீரோவோட தங்கச்சி என்ன பண்றா? ஹீரோயின் ட்ரெஸ் பக்கத்துல இருக்க கால்ஃப் பால கையால எடுத்து பாக்குறா. இங்க நம்ம ஹீரோயின் தவளையா மாறினதுனால ஜன்னல் வழியா அவளுடைய பழைய வீட்டுக்கு திரும்புறா. வீட்டுக்கு வந்த ஹீரோயின் இன்னொரு தவளை ஃப்ரெண்டு கூட இருக்கிறத காட்டுறாங்க. ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு தவளை கிட்ட என்ன நடந்தது அப்படின்ற முழு கதையையும் சொல்ல, ஆனா ஹீரோயினோட ஃப்ரெண்டு தவளையோ கைய விரிச்சு, என்னது நீ மனுஷியா மாறுனியா? இத நான் நம்பணுமா? ஒருபோதும் நம்ப மாட்டேன் அப்படின்னுட்டு அந்த இடத்துல இருந்து குதிச்சு தாவி போயிடுது. இதனால ஹீரோயின் தவளை ரொம்ப சோகமா இலை மேல உட்கார்ந்து தனியா புலம்பிட்டு இருக்கு. அது என்ன புலம்பிட்டு இருக்குன்னா, நான் இளவரசியா மாறி இருக்க வேண்டியவ, ஆனா திரும்பவும் தவளையா மாறிட்டேனே அப்படின்ட்டு புலம்பிட்டு இருக்கு. அடுத்த நாள் காலை சூரியன் உதிக்கும் போது ஹீரோயின் தவளையில இருந்து திரும்பவும் மனுஷியா மாறிடுறா. இப்போ ஹீரோனுக்கு புரிய வருது, சூரியன் உதிக்கும் போது நம்ம மனுஷியா மாறுவோம் என்ற விஷயமும், அதே மாதிரி சூரியன் மறையும் போது அவ மீண்டும் தவளை உருவத்துக்கு மாறிடுவா அப்படின்றது ஹீரோனுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமா புரிய வருது. ஹீரோயின் இப்ப திரும்ப மனுஷியா மாற இங்க அவ உடம்புல ஒட்டு துணி கூட இல்லாம இருக்கா. அதனால என்ன பண்றா? பக்கத்துல இருக்க தவளையோட ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டுக்கிறா. இதே பார்க்ல தான் ஹீரோவும் ஹீரோவோட தங்கச்சியும் நடந்து வர்றத காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டே வரும்போது ஹீரோ அவருடைய தங்கச்சி கிட்ட சொல்றாரு, அப்பா இது மாதிரி என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ட்டு ரொம்ப தொல்லை கொடுக்குறாருன்னு. ஏன்னா ஹீரோவோட அப்பா அவர் ஃப்ரெண்டோட மகளை ஹீரோக்கு திருமணம் செஞ்சு வைக்க ரொம்ப ஆசைப்படுறாரு. இங்க தான்
ஹீரோவோட தங்கச்சி ஹீரோக்கு புத்திமதி சொல்றாங்க. ஒரு பெரிய ஆள் போல. அது என்னன்னா, ஹாஸ்பிட்டல்ல ஒரு பொண்ணு அட்மிட் பண்ணோம்ல, அந்த பொண்ண கண்டுபுடிச்சு நீ லவ் பண்றேன்னு அப்பா கிட்ட சொல்லு. அவர் உன்ன தொந்தரவே பண்ண மாட்டார் அப்டின்ட்டு ஹீரோவோட தங்கச்சி சொல்றா. இந்த நேரத்துல தான் ஹீரோயின் டவல் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வந்து ஹீரோ மேல டுபுக்கட்டின்னு மோதி விழுறா. இதுல ஹீரோயினோட ஹெல்மெட் அவிழ ஹீரோக்கு அந்த பொண்ணு யாருன்னு தெரிய ஆரம்பிக்குது. பின்னாடியே அந்த ட்ரெஸ் ஓனர் ஹீரோயினைய திட்டிக்கிட்டே தொரத்திக்கிட்டே வந்துட்டு இருக்கான். ஹீரோயின் ஹெல்மெட்ட போட்டு திரும்பவும் அந்த இடத்த விட்டு தவளை மாதிரி குடு குடு குடுன்னு ஓடிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோக்கு அவங்க அப்பா வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருப்பாரு. அதுல விஷயம் என்னன்னா, ஹீரோ அவங்க அப்பா கிட்ட நான் ஒரு பொண்ணை விரும்புறேன், அந்த பொண்ணை தான் திருமணம் செய்ய போறேன் அப்படின்ட்டு ஏற்கனவே சொல்லியிருப்பார். எதுக்காகனா ஹீரோவோட அப்பா அவருடைய ஃப்ரெண்டு மகளை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ட்டு ஹீரோவை ரொம்ப தொல்லை பண்றதுனால. இப்போ ஹீரோவோட அப்பா வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி இருப்பார்ல, அதுல விஷயம் என்னன்னா, நீ லவ் பண்ற பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வா, அப்படி நீ கூட்டிட்டு வரலனா நீ என்னுடைய ஃப்ரெண்டோட பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அந்த வாய்ஸ் மெசேஜ்ல வந்திருக்கு. இதை கேட்ட ஹீரோ என்னடா இது நமக்கு வந்த சோதனை அப்படின்ட்டு இங்க இருக்க புல் மேல சாய ஆரம்பிக்கிறாரு. உடனே ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது. அது என்னன்னா, ஹீரோயினிய அவங்க அப்பா கிட்ட கூட்டிட்டு போய் காட்டினா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைச்சு ஹீரோயினிய தேட ஆரம்பிக்கிறாரு. எப்படியோ ஒரு வழியா ஹீரோ கண்டுபிடிக்க இப்போ ஹீரோவோட தங்கச்சி ஹீரோயின் 3 பேருமே பார்க் வழியா ஹீரோவோட வீட்டுக்கு போறாங்க. ஃபேமிலியா நைட் டைம்ல எல்லாருமே உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஹீரோவோட அம்மாவும் அப்பாவும் ஹீரோ கிட்ட கேக்குறாங்க, நீ எப்போத்துல இருந்து இவள லவ் பண்ற அப்படின்னு. அதுக்கு ஹீரோ ரொம்ப வருஷமா ஹீரோயினிய லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவங்க அப்பா காட்டுற பொண்ணை திருமணம் பண்ணிக்க கூடாது என்பதற்காக தான் ஹீரோயினை காதலிக்கிறதா ஹீரோ இந்த இடத்துல போய் சொல்றாரு. நம்ம ஹீரோயின் விசித்திரமான செயலெல்லாம் இங்க செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு எப்படி சாப்பிடணும் அப்படின்ற விஷயம் கூட எதுவுமே தெரியல. உடனே ஹீரோவோட தங்கச்சி ஹீரோயினுக்கு எப்படி சாப்பிடணும் குடிக்கணும் அப்படின்ற விஷயத்த எல்லாம் சொல்லி கொடுக்க, இப்போ ஹீரோ வீட்டுல இருக்க சமையல்காரர் ஒரு புது வகையான உணவை எடுத்துட்டு வராரு. அது என்னன்னா, இந்த உணவு வந்து தவளையிலிருந்து செய்யப்பட்டது அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் பயத்துல திடீர்னு எழுந்து நின்னு நான் ரெஸ்ட் ரூமுக்கு போகணும் அப்படின்ட்டு போறா. போனவ கண்ணாடியில அவளுடைய உருவத்தை பார்த்த உடனே நான் இவ்வளவு அழகா இருக்கேனா அப்படின்னு அவளுக்குள்ளேயே பேசிக்கிறா. அடுத்த சீன்ல சூரியன் மறைய ஆரம்பிக்குது. அதனால ஹீரோயின் திரும்பவும் தவளையா மாற ஆரம்பிக்கிறா. ஹீரோவோட அப்பாவும் அம்மாவும் என்ன சொல்றாங்க, ஹீரோயின் போய் ரொம்ப நேரம் ஆகுது, இன்னும் வரவே இல்லையே, என்னன்னு போய் பாரு அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோயினிய கூப்பிட ரெஸ்ட் ரூம் கிட்ட போயிட்டு அவரும் குரல் கொடுத்து பாக்குறாரு. கதவை திறக்கிற மாதிரி இல்ல. உடனே உள்ள வந்து பார்க்கும்போது திரும்பவும் ஹீரோயினோட ட்ரெஸ் மட்டும் தான் இங்க இருக்கு. ஹீரோ இப்போ அவர் தங்கச்சி கிட்ட ஹீரோயின் இங்க இல்ல, அது மட்டும் இல்லாம அவளுடைய ட்ரெஸ் மட்டும் தான் இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்ல, இப்போ தவளையா மாறின ஹீரோயின் சமையல் கட்டுல இருக்க. இங்க சமையல்கார மூஞ்சில குதிச்சு அங்கிருந்து எப்படியோ ஒரு வழியா தப்பிச்சிடுறாங்க. இப்ப தவளையா மாறி இருக்க இளவரசிய ஹீரோவோட தங்கச்சி பின்னாடியே பாத்துக்கிட்டு வரா. அப்போ திடீர்னு என்ன பண்றா, அவ கையில இருக்க ஒரு சின்ன பெட்டிக்குள்ள தவளையா இருக்க இளவரசிய பிடிச்சு வச்சுக்கிறா. காரணம், ஹீரோவோட தங்கச்சிக்கு இந்த மாயாஜால கதைகள் மேல ஆர்வம் ரொம்ப அதிகம். ஹீரோயின் அடிக்கடி மாயமா மறைஞ்சு போனதுனால ஹீரோவோட தங்கச்சிக்கு அவன் மேல சந்தேகம் வந்திருக்க. அதனாலதான் இவ இப்போ ஹீரோயின் தவளையா மாறும்போது புடிச்சு வச்சிருக்கா. இப்போ ஹீரோவோட தங்கச்சி என்ன பண்றா, ஹீரோயினிய தவளையா இருக்கும்போது அடைச்சு வச்ச பாக்ஸ அவளுடைய பெட் மேல வச்சுக்கின்னு காலையில எப்ப வரும், சூரியன் எப்போ உதயமாகும் அப்படின்னு கையில இருக்க போனை பார்த்துக்கிட்டு இருக்கா. ஏன்னா அப்பதான் ஹீரோயின் மனுஷ உருவத்திலிருந்து மாறுவா அப்படின்றதுக்காக. இப்போ சூரியன் உதயமாகும் டைம் வந்துச்சு. ஹீரோவோட தங்கச்சி எதிர்பார்த்தபடியே ஹீரோயின் தவளையா இருந்து மனுஷியா மாற, இதனால ஹீரோவோட தங்கச்சி ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அது மட்டும் இல்லாம ஹீரோவோட தங்கச்சி என்ன பண்றா, ஹீரோயின் இப்படி மனுஷியாகவும் தவளையாகவும் மாறுறதுனால ஹீரோயினிய ஒரு சூனியக்காரி கிட்ட கூட்டிட்டு போறா. இங்க சூனியக்காரி என்ன பண்றா, தவளையா இருக்க ஹீரோயினியோட கடந்த காலம் எப்படி இருந்தது அப்படின்னு ஒரு மாயாஜால கண்ணாடி மூலியமா பாக்குறா. கண்ணாடியில என்ன தெரியுதுன்னா, நம்ம ஹீரோயினியோட அப்பா வந்து ஒரு சிறந்த மன்னராக இருந்ததாகவும், அந்த காலத்துல ஹீரோயின் ஒரு அழகான இளவரசியா இருந்தாலும் காட்டப்படுது. அப்போ திடீர்னு இவங்களுடைய அரண்மனைக்குள்ள ஒரு மந்திரவாதி என்ட்ரி ஆகுறான். வந்த மந்திரவாதி இங்க இளவரசியோட அழகுல மயங்கிடுறான். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு தயக்கமும் இல்லாம இளவரசியை நான் திருமணம் செஞ்சு கொள்ள விரும்புறேன் அப்படின்னு சொல்ல, இளவரசியா இருக்க நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்க, அதெல்லாம் முடியாது, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்றாங்க. இதனால கோவம் அடைஞ்ச மந்திரவாதி என்ன பண்றான், அவன் கையை நீட்டி ஒரு மந்திரத்தை சொல்லி இளவரசியா இருக்க ஹீரோயினிய ஒரு பச்சை தவக்கலையா மாத்திடுறான். ஹீரோயின் இந்த சாபத்துல இருந்து விடுபடணும்னா இவங்க மேல உண்மையான அன்பு கொண்ட ஒருத்தரோட முத்தம் தான் ஹீரோயினிய குணப்படுத்த முடியும்னு இந்த மந்திரவாதி இங்க சொல்றான்.
அப்படின்னு அங்க நடந்ததெல்லாம் சூனியக்காரி ஹீரோவோட தங்கச்சி கிட்ட விளக்கமா சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவோட தங்கச்சிக்கு உண்மையான அன்பு கொண்ட முத்தமா அப்படின்னா என்னன்னு அவளுக்கு ஒண்ணுமே புரியல. அதனால கையில இருக்க மொபைல்ல அத பத்தி தேடி பார்க்கறா. ஆனா அவளுக்கு தேவையான எந்த ஒரு பதிலும் கிடைக்கல. ஹீரோவோட தங்கச்சி ஹீரோயினுக்கு அழகான ட்ரெஸ் வாங்கி குடுக்குறா. அது மட்டும் இல்லாம ஹீரோயினுக்கு மேக்கப் போட்டு விடுறா. இப்போ இவங்க 2 பேருமே கிளம்பி ஒரு ஹோட்டலுக்கு போறாங்க. ஹோட்டலுக்கு போன ஹீரோவோட தங்கச்சி என்ன பண்றா, ஹீரோக்கு கால் பண்ணி இது மாதிரி நாங்க ஹோட்டலுக்கு வந்திருக்கோம் வா அப்படின்னு கூப்பிட, ஹீரோ ஃபர்ஸ்ட் ஹோட்டலுக்கு வரமாட்டேன்றாரு. அதுக்கப்புறமா தங்கச்சி எவ்வளவு வற்புறுத்தி கூப்பிட்டதுனால ஹோட்டலுக்கு வராரு. ஹோட்டலுக்கு வந்தவரு இங்க ஹீரோயினிய பார்த்த உடனே ஷாக் ஆகி அப்படியே நிக்கிறாரு. ஏன்னா ஹீரோயினி இப்போ ரொம்ப அழகா இருக்காங்க. ரொம்ப அழகா வந்த ஹீரோயின் ஹீரோவ டான்ஸ் ஆட கூப்பிடுறாங்க. 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கின்னு டான்ஸ் ஆடிக்கின்னு 2 பேருமே அவங்களுடைய முத்தத்த பரிமாறுற நேரத்துல சூரியன் கொஞ்சம் கொஞ்சமா இங்க மறைய ஆரம்பிக்குது. ஹீரோயினும் ஹீரோவும் இப்ப முத்தம் கொடுக்கலான்னு வரும்போது இந்த நேரத்துல ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அதனால ஹீரோவோட கவனம் இங்க சிதறுது. ஃபோன் கால் வந்ததால ஹீரோ இந்த இடத்துல இருந்து கிளம்பலான்னு பார்க்க, ஆனா ஹீரோயின் ஹீரோவ தடுத்து என்ன சொல்றாங்கன்னா, அவங்க ஒரு இளவரசி அப்படின்னும், ஒரு சாபத்தால தவளையா மாறிட்டேன்னும், இந்த சாபத்துல இருந்து விடுபடணும்னா, உண்மையான அன்புடன் முத்தம் கிடைச்சா மட்டும் தான் முடியும்னு ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோ இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்ல. ஹீரோயின் ஹீரோ கிட்ட நீங்க என்ன உண்மையா விரும்புறீங்க தானே அப்படின்னு கேட்க, ஹீரோ அப்படியெல்லாம் எதுவும் இல்லம்மா. நான் உன்ன உண்மையாலாம் விரும்பல. எங்க அப்பா கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கோசரம் தான் அவர்கிட்ட உன்னை காதலிக்கிறேன்னு பொய் சொன்னேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல, இத கேட்ட ஹீரோயின் இந்த இடத்துல மனசே உடைஞ்சு போய் ரொம்ப சோகமா நின்னுட்டு இருக்க, கரெக்ட்டா இப்போ சூரியன் மறையிற நேரம் வர மீண்டும் தவளையா மாறுறாங்க நம்ம இளவரசி. தவளையா மாறின ஹீரோயினிய ஹீரோவோட தங்கச்சி கையில எடுத்து, "நீ சோகமா இருக்காத. நம்ம இதுக்கு வேற ஒரு வழிய கண்டுபிடிக்கலாம்" அப்படின்னு சொல்லி அந்த மந்திரவாதிய பத்தி சொல்றா. "அவன் தானே உனக்கு சாபத்த கொடுத்தான். அப்போ அவனால இந்த சாபத்த திருப்பி எடுக்க முடியும்ல?" கட் பண்ணா வீட்ல ஹீரோவ காட்டுறாங்க. ஹீரோ லேப்டாப்ல அவருடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பலான்னு இருக்கும்போது, ஒரு தவளையோட வீடியோவ பார்க்குறாரு. அதுல தவளை என்ன சொல்லுதுன்னா, "என்ன காப்பாத்த எந்த ஒரு இளவரசனும் வரப்போறதில்லையா" அப்படின்னு சொல்ல, இத கேட்ட ஹீரோக்கு ஹீரோயினி சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது. உடனே ஹீரோயினிய தேடி கிளம்புறாரு. கட் பண்ணா பார்க்ல அந்த மந்திரவாதி நடந்து வந்துட்டே இருக்கான். எதுக்காக நடந்து வரான்னா, ஹீரோயினி தவளையா இந்த பார்க்ல தான் இருக்காங்க அப்படின்ற விஷயம் இவனுக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கு. இங்க மரத்துல ஒரு தவளை நடந்து போயிட்டே இருக்கு. இத பார்த்த அவன் கரெக்ட்டா அந்த தவளைய கையில எடுத்து உத்து பார்க்குறான். "நீ தானே அந்த இளவரசி" அப்படின்னு சொல்லி, தவளையா இருக்க இளவரசிய அவன் கையோடு எடுத்துக்கிட்டு போறான். இந்த பக்கம் ஹீரோவும் அவருடைய தங்கச்சியும் ஹீரோயினை தேடிக்கிட்டு இந்த பார்க்குக்கு வந்திருக்காங்க. இங்க எங்க தேடியும் ஹீரோயினைய காணோம். அப்போ ஹீரோவோட தங்கச்சி என்ன பண்றாங்க, இங்க ஒரு வாத்து கிட்ட தவளையா இருக்க ஹீரோயினி எங்கன்னு கேட்க, அந்த வாத்து அதோட பாஷையில ஏதோ சொல்லுது. அத ஹீரோவோட தங்கச்சி அவ கையில இருக்கும் ஃபோன் மூலியமா மொழிபெயர்த்து என்ன நடந்தது அப்படின்னு புரிஞ்சுக்கிறா. அதாவது வாத்து இங்க என்ன சொல்லியிருக்குன்னா, தவளையா இருக்க ஹீரோயினிய அந்த மந்திரவாதி புடிச்சிட்டு போயிட்டான். அது மட்டும் இல்லாம அந்த மந்திரவாதி யாருன்னு இங்க வாத்து சொல்லுது. அவன் வேற யாருமே இல்ல. ஹீரோவோட அப்பா இருக்கார்ல, அவருடைய ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொன்ன உடனே, அவனுடைய வீட்டுக்கு இவங்க 2 பேருமே போறாங்க. ஏன்னா இவங்களுக்கு அவனுடைய வீடு தெரியும். இங்க மந்திரவாதி நின்னுட்டு இருக்கான். ஹீரோவும் ஹீரோவோட தங்கச்சியும் வந்த உடனே மந்திரவாதி கிட்ட தவளையா இருக்க ஹீரோயின் எங்க அப்படின்னு கேட்க, மந்திரவாதி எதுவுமே சொல்லாம கம்முனே இருக்கான். ஹீரோ என்ன சொல்றாருன்னா, "நீ எவ்வளவு தொகை கேட்டாலும் நான் உனக்கு கொடுக்க தயாரா இருக்கேன். ஹீரோயினிய எப்படியாவது விட்டுடு" அப்படின்னு ஹீரோ இந்த இடத்துல மந்திரவாதி கிட்ட கேட்கிறாரு. மந்திரவாதி எதுவுமே சொல்லாம இருக்க, இதனால கோபம் அடைஞ்ச ஹீரோ என்ன பண்றாரு, அவர் பாக்கெட்ல கையை விட்டு ஒரு மந்திர முட்டை மாதிரி இருக்கிற முட்டைய எடுத்து சொல்றாரு, "இது உள்ள ஒரு மந்திர ஊசி இருக்கு. அந்த ஊசியில தானே உன்னுடைய உயிர் இருக்கு" அப்படின்ட்டு மந்திரவாதிய மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. அதாவது ஹீரோ இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, தவளையா இருக்க ஹீரோயினிய நீ விடுவிக்கலன்னா, இந்த ஊசிய உடைச்சு உன்னுடைய கதைய முடிச்சிடுவேன் அப்படின்ட்டு இங்க மந்திரவாதிய ஹீரோ மிரட்டுறாரு. மந்திரவாதியும் 2 கையையும் விரிச்சு சிரிச்சுக்கிட்டே இருக்கான். அது மட்டும் இல்லாம ஹீரோவ பார்த்து, "எந்த காலத்துலடா வாழ்ந்துட்டு இருக்க? இப்பல்லாம் எந்த ஒரு மந்திரவாதியும் அவனுடைய உயிரெல்லாம் இந்த மாதிரி ஊசியில மறைச்சு வைக்கிறதே கிடையாது. அதனால நீ என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது" அப்படின்னு சிரிக்கிறான் மந்திரவாதி. உடனே ஹீரோ என்ன பண்றாரு, அவர் கையில இருக்க மந்திர ஊசிய உடைக்கிறாரு. ஆனா இங்க மந்திரவாதிக்கு எதுவுமே ஆகல. அப்போ மந்திரவாதி என்ன பண்றான், அவனுடைய சக்திய பயன்படுத்தி ஹீரோவையும் ஹீரோவோட தங்கச்சியையும் சிறைப்பிடிச்சு வைக்கிறான். அது மட்டும் இல்லாம ஹீரோயினும் இவங்களுக்கு பக்கத்து தெருல தான் அடிச்சு வச்சிருக்கான். இத பார்த்த ஹீரோ இந்த இடத்துல ரொம்ப சோகமா நிக்கிறாரு. உடனே ஹீரோயின் என்ன பண்றாங்க, "இவங்க 2 பேரையும் நீ விடுவிச்சுடு. அப்படி நீ 2 பேரையும் விடுவிச்சேன்னா, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன்" அப்படின்னு மந்திரவாதி கிட்ட கெஞ்சிட்டு இருக்காங்க ஹீரோயின். உடனே மந்திரவாதி ஹீரோயினிய பார்த்து என்ன சொல்றான்னா, "நான் இவங்க 2 பேருமே விடுவிக்கணும்னா, நீ என்ன திருமணம் செஞ்சுக்கணும்னு" ஹீரோயினி கிட்ட சொல்ல,
ஹீரோனிக்கும் வேற வழி இல்லாம என்ன பண்றாங்க, மந்திரவாதி சொன்னதுக்கு சம்மதம் தெரிவிக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துக்கு சூனியக்காரி வரா. இவ ஸ்டார்ட்டிங் சீன்ல ஹீரோவோட தங்கச்சி கிட்ட ஹீரோயினியோட கடந்த காலத்த பத்தி சொல்லியிருப்பா. இவ வேற யாரும் இல்ல, இந்த மந்திரவாதியோட தங்கச்சி தான். அது மட்டும் இல்லாம ஹீரோயினிய இந்த மந்திரவாதி கிட்ட காட்டி கொடுத்ததும் இவ தான். சூனியக்காரி இதெல்லாம் எதுக்காக பண்ணான்னு பார்த்தா, மந்திரவாதி கையில ஒரு மாய மோந்திரம் இருக்கு. அத போட்டுக்கிட்டு இருக்கிறவங்க எப்போதுமே இளமையாகவே இருப்பாங்க. அதனால தான் இந்த மந்திரவாதி இன்னும் இளமையா இருக்கான். எனவே இந்த மோந்திரத்துக்காக தான் இந்த சூனியக்காரி இதெல்லாம் பண்ணி இருக்கா. இப்போ மந்திரவாதி கிட்ட அந்த மோந்திரத்த சூனியக்காரி கேட்கும்போது, மந்திரவாதியும் அந்த சூனியக்காரிக்கு அவன் கையில போட்டு இருக்க மோந்திரத்த கழட்டி கொடுக்கலான்னு பார்க்கும்போது, இங்க ஒரு விஷயம் நடக்குது. அது என்னன்னா, அந்த மோந்திரத்த மந்திரவாதி கழட்டுனானா, உடனே அவன் வயசானவனா மாற ஆரம்பிச்சுடுவான் அப்படின்றத உணர்ந்த அவன் என்ன பண்றான், அந்த மோந்திரத்த சூனியக்காரி கிட்ட கொடுக்க மறுக்கிறான். இதனால கோவம் அடைஞ்ச சூனியக்காரி என்ன பண்றா, மந்திரவாதிக்கு நல்ல பாடத்த புகட்டணும் அப்படின்னு ஹீரோனி கூடவும், ஹீரோவோட தங்கச்சி கூடவும் ஒண்ணு கூடி ஒரு பிளான் போட ஆரம்பிக்கிறா. இவளோட பிளான் என்னன்னா, மந்திரவாதியோட கையில இருக்க மோந்திரத்த எப்படியாவது நம்ம கழட்டிடணும். அப்படி கழட்டிட்டா அவனுக்கு வயசு ரொம்ப ஆகிடும். அவனுடைய உண்மையான வயசுக்கே வந்துடுவான். அப்போ அவனால எந்த ஒரு மந்திரத்தையும் பயன்படுத்த முடியாது அப்படின்னு சூனியக்காரி சொல்றா. கட் பண்ணா இங்க ஹீரோவோட அப்பா அம்மாவ காட்டுறாங்க. இங்க 2 பேருமே ரொம்ப சோகமா இருக்காங்க. ஏன்னா ஹீரோவும், ஹீரோவோட தங்கச்சியும் இப்போ வீட்ல இல்ல. இவங்க காணாம போனதுனால இவங்க 2 பேருமே ரொம்ப சோகமா இருக்காங்க. அப்பதான் இவங்க வீட்டுக்கு மந்திரவாதியோட வேலைக்காரன் ஒருத்தன் வரான். வந்தவன் கையில ஒரு பத்திரத்த வச்சுக்கின்னு இருக்கான். உடனே மந்திரவாதியோட ஆள் என்ன சொல்றான்னா, உங்களுடைய மகனும் மகளும் அவர்கிட்ட தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவன் கையில இருக்க பத்திரத்துல என்ன எழுதி இருக்குன்னு ஹீரோவோட அப்பா கிட்ட சொல்றான். பத்திரத்துல என்ன இருக்குன்னா, ஹீரோவோட அப்பாவோட சொத்து எல்லாத்தையுமே மந்திரவாதி பேர்ல எழுதி கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த வீட்டையும் அவன் பேர்ல எழுதி வைக்கணும் அப்படின்னு போட்டிருக்கு. ஹீரோவோட அப்பா என்ன பண்றாரு, நான் கையெழுத்து போட்டு தரேன். ஆனா என்னுடைய மகனையும் மகனையும் பார்த்த பிறகுதான் கையெழுத்து போடுவேன் அப்படின்ட்டு மந்திரவாதியோட இடத்துக்கே பத்திரத்தோட வராரு. வந்தவரு மந்திரவாதிய பார்த்து, பாவி டேய், நீ எனக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருக்க. நான் உன்னை என்னுடைய நண்பனா தானடா நினைச்சேன்னு சொல்ல, மந்திரவாதி சிரிச்சுக்கிட்டே, நண்பன் தான், அதனாலதான் நீ எனக்கு ஒரு பரிசு தரணும். அந்த பரிசு தான் உன்னுடைய முழு சொத்து. ஏன்னா இன்னைக்கு எனக்கு கல்யாணம் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றான். இத கேட்ட ஹீரோவோட அப்பா ரொம்ப கோவமா மந்திரவாதிய தாக்கலான்னு பார்க்க, ஆனா மந்திரவாதி அவனுடைய சக்தியை யூஸ் பண்ணி இவங்க 2 பேரையுமே கல் சிலையா மாத்திடுறான். அடுத்த சீன்ல ஹீரோயின் திருமணத்துக்கு தயாராகி சூனியக்காரியோட இந்த இடத்துக்கு வராங்க. இந்த இடத்துல மந்திரவாதியோட வேலைக்காரனா இருந்தவன் தான் திருமண ஏற்பாடுகளை பண்ணிட்டு இருக்கான். இப்போ அவன் ஹீரோனிய பார்த்து, இவரை திருமணம் செய்து கொள்வதற்கு உனக்கு பரிபூர்ண சம்மதமா அப்படின்னு கேட்க, இந்த இடத்துல ஹீரோயின் எனக்கு சம்மதம் இல்ல அப்படின்னு மறுக்கிறாங்க. இப்போதான் இந்த இடத்துக்கு ஹீரோ கால்ஃப் ஸ்டிக்கோட என்ட்ரி கொடுக்கறாரு. ஹீரோ இங்க வந்ததால ஹீரோயின் என்ன பண்றாங்க, ஹீரோ இருக்கிற பக்கமா ஓடி போய் ஹீரோவை கட்டி பிடிக்கலான்னு பாக்குறாங்க. ஆனா இவங்களுக்கு முன்னாடி கண்ணுக்கு தெரியாத மாயாஜால சுவர் ஒண்ணு இருக்கு. இதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த இடத்துலயே பார்த்துக்கிட்டே நின்னுட்டு இருக்காங்க. மந்திரவாதி அந்த சுவரை உடைக்க முடியாது அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோவும் ஹீரோயினையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இவங்களோட உண்மையான அன்பால அந்த மாயாஜால சுவர் இந்த இடத்துல காணாம போயிடுது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த மந்திரவாதி பொண்ணுக்கு ஹீரோ, ஹீரோயின் எந்த அளவுக்கு அன்பு கொண்டிருக்காங்க அப்படின்ற விஷயம் புரிய வருது. அதனால மந்திரவாதியோட பொண்ணு அவங்க அப்பா கிட்ட ஓடி போய், இது மாதிரி அவங்க மேல மந்திரம் செய்வதை நிறுத்துங்க. ஏன்னா இவங்க 2 பேருமே உண்மையா காதலிக்கிறாங்க. அதனால இவங்க 2 பேருக்கு இடையில நான் போய் தொந்தரவு செய்ய மாட்டேன். நான் விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, மந்திரவாதி இல்ல, நீ ஹீரோவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு பிடிவாதமா இருக்கான். ஆனா மந்திரவாதியோட மகள் வந்து, எனக்கு இந்த திருமணத்துல உடன்பாடு இல்ல அப்படின்னு திட்டவட்டமா மறுக்கிறா. இங்க ஹீரோவும் ஹீரோயினியும் ஒருவருக்கொருவர் தன்னுடைய அன்பை முத்த மூலியமா பரிமாறிக்க பாக்குறாங்க. ஆனா இத பார்த்த மந்திரவாதி என்ன பண்றான், அவனுடைய மந்திர சக்தியை பயன்படுத்தி தடுக்கிறான். இப்போ மந்திரவாதிக்கும் ஹீரோக்கும் இடையிலேயே வாள் சண்டை ஆரம்பிக்குது. சண்டை ரொம்ப கடுமையா போய்கிட்டே இருக்கு. இங்க மந்திரவாதி ரொம்ப ஸ்டைலா வாளை யூஸ் பண்ணி சண்டை போட்டுட்டு இருக்கான். அப்போ திடீர்னு வாளை கீழே போட்டு மந்திரவாதி அவனுடைய மந்திரத்தை யூஸ் பண்ண பாக்குறான். இதனால ஹீரோ இந்த இடத்துல இருந்து தப்பிக்க ஓடிட்டு இருக்காரு. கடைசியா மந்திரவாதி ஹீரோவை தாக்கலான்னு மந்திரத்தை பயன்படுத்தும் போது ஹீரோயின் வந்து ஹீரோவை காப்பாத்துறாங்க. இதனால ஹீரோயின் காயம் அடைஞ்சு மயக்க நிலையில கீழே விழுறாங்க. கீழே விழுந்த ஹீரோயின் இப்ப இறக்குற நிலையில இருக்கிறதுனால மந்திரவாதி என்ன பண்றான், அவனுடைய சக்தியை பயன்படுத்தி இந்த இடத்துல ஹீரோனிக்கு உயிர் போக விடாம தடுத்து ஹீரோனிய காப்பாத்துறான். இந்த நேரத்துலதான் வாத்தும் ஹீரோனியோட ஃப்ரெண்டு நண்டும் பறந்துகிட்டே வருதுங்க. வந்தவங்க நேரா மந்திரவாதிய தாக்குறாங்க. இதனால அவன் கீழே விழுந்துடுறான். விழும்போது ஹீரோனியோட ஃப்ரெண்டான நண்டு என்ன பண்ணுது, மந்திரவாதி கையில இருக்க மோதிரத்தை கழட்ட
மந்திரவாதி இத தடுக்க கைய அங்கேயும் இங்கேயும் அசைச்சுட்டே இருக்கும்போது, நண்டோட சேர்த்து அந்த மோந்திரமும் பறந்து போய் விழுது. அடுத்து ஹீரோவோட தங்கச்சி என்ன பண்றா, அந்த மோந்திரத்த எடுத்து இந்த சூனியக்காரி கிட்ட கொடுக்குறா. சூனியக்காரி இந்த மோந்திரத்த போட்ட உடனே அவளுக்கு சில மாற்றங்கள்லாம் உண்டாகுது. அது என்னன்னா, அவ இன்னும் இளமையா மாற ஆரம்பிக்கிறா. இப்ப சூனியக்காரி என்ன பண்றா, அந்த மோந்திரத்தோட சக்திய வச்சுக்கிட்டு கல் சிலையா மாறி இருக்க ஹீரோவோட அப்பாவையும், அம்மாவையும் குணப்படுத்துறா. அதனால அவங்க திரும்பவும் மனுஷ உருவத்துக்கு வராங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோயினியோட அப்பா, அம்மாவையும் இந்த இடத்துக்கு கொண்டு வரா. இப்போ இங்க எல்லாருமே ஒரே குடும்பமா இருக்காங்க. ஹீரோயினியும் அவங்க அப்பா, அம்மாவ கட்டி புடிச்சு ரொம்ப சந்தோஷப்படுறா. ஹீரோ இப்போ இவங்க எல்லார் முன்னாடியும் ஹீரோயினிய தான் நான் உண்மையா காதலிக்கிறேன் அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. இதனால 2 சைடு இருக்கிற பெற்றோர்களும் இவங்களுடைய திருமணத்துக்கு சம்மதம் தெரிவிக்கிறாங்க. இப்போ ஹீரோயினும், ஹீரோவும் கடைசியா அவங்களுடைய அன்பு முத்தத்தை இந்த இடத்துல பரிமாறிக்கிறாங்க. இதனால இந்த இடத்துல ஹீரோவோட தவளையா மாறக்கூடிய சாபம் முடிவுக்கு வருது. ஏன்னா, ஹீரோயின் சூரியன் மறையும்போது கூட இன்னும் மனித உருவத்திலேயே இருக்காங்க. இனி அவங்க தவளையா மாற மாட்டாங்க. அப்படின்ற நல்ல செய்தியோட இந்த படத்த முடிக்கிறாங்க. நன்றி, வணக்கம்.